ஹலோ நண்பா, நான் உங்கள் என்டிசி. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஆதிரிகிட்ட, இந்தமாரி வாட்ரு வந்துட்டு பவுண்ட்ரியை தாண்டி பேசிகிட்ருக்கிறாரு, இதெல்லாம் சரியில்லை, டாஸ்க் நடக்கும்போது மடியில் படுத்துக்குவான்னு கேட்குறாரு அப்படி இப்படின்ட்டு. இந்த வாட்ரு கேட்டதெல்லாம் தப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் வாட்ரு என்ன பண்ணுறப்ப திரும்ப மறுபடியும் போயிட்டு திவ்யா கிட்ட சொல்கிறார், என்னை பற்றி பேசாத, என்னை பற்றி ஏன் பேசுகிற அப்படி இப்படின்ட்டு. திவ்யா உடனே சொல்கிறாங்க, இங்கே தள்ளி போயா அப்படின்ட்டு. அவர் வாட்டர் வந்து பதில் பேசுகிறாரு. உடனே 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒன்று அந்த வாட்டருக்கு என்னாச்சுன்னு தெரியல. சும்மா நான் தான் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுங்கிற இந்த வாரம் வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வாட்டரை. எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஒரு ரெஸ்பெக்டும் தர மாட்டாரு யாருக்கும். தேவையில்லாத ஒரு லவ் டார்ச்சர் மாதிரி பண்ணி எல்லாரையும் டார்ச்சரும் பண்ணிகிட்ருக்காரு. ஹவுஸ்மேட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீ பண்ணதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் திரும்ப கேட்க மாட்டாங்க. கடைசியாக சபரி என்ன சொல்கிறாரு, இருக்கிற 4 நாளில் 2 பேருமே பேசிக்கக்கூடாது, இதான் ஃபைனலு, இங்கேயும் முடிவு பண்ணிட்டு போங்க, நாளைக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா கலையரசங்கிட்ட மறுபடியும் வாட்டர் உட்காந்துக்கிட்டு திரும்ப அதே பற்றி தான் பேசக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த திரும்ப பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டால் யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம நடிப்பை அரக்கி வராங்க. நடிப்பை இறக்கி வந்துட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் பேசிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தா வந்து பிரஜனைக்கிட்ட வந்துட்டு நம்ம நடிப்பு திறமையெல்லாம் புளிகிறாங்க மறுபடியும். உடனே பேப்பர் ரவுடியும் அதுக்கேற்ற மாதிரி அவரும் அவரோட ஆக்டிங்கை போடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்குது. ஏன்டா இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்கடா, எதுக்கடா இங்கே வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா நேராக போயிடறாங்க. ரம்யாட்ட போயிட்டு இதுமாதிரி சொல்கிறாங்க, நான் உன்னை பற்றி அப்படி சொல்லவே இல்லை, என் குழந்தைங்க மேலே சத்தியம் அப்படின்ட்டு அடுத்த ஒரு நடிப்பை போட்டு தாக்குறாங்க. ரம்யா நம்பவே இல்லை, எனக்கு இருக்குது, வீடியோ இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு, வெளில வந்தோன்னே நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அமித் என்ன சொல்கிறாரு, நான் வந்துட்டு அவங்கள்ட்ட சாண்ட்ராட்ட பேச மாட்டேன், இந்தமாரி அவங்க பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு அமித்தும் சொல்கிறாரு. உடனே ரொம்ப நேரம் கழித்து அமித்திட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, கட்டி பிடிக்க போகிறாங்க. அமித்து கட்டி பிடிக்கல. ஏங்க நீங்கள் தாங்க வந்து பேசுனீங்க, நானாங்க வந்து பேசினவங்ககிட்ட, தேவையில்லாமல் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அமித்தும் நேராக கேட்டு விட்றாரு. அதுக்கும் ஒரு விளக்கம் வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க, அவங்க திறமையெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா யாரும் அவங்க திறமையை நம்பலை, அதாவது நடிப்பை நம்பவே இல்லை யாரும். அடுத்து ஒரு பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டால் அதில் யார் வராங்கன்னு பார்த்தா வினோத் வராப்பில். வினோத் வந்துட்டு எல்லா ஹவுஸ்மேட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு இது சொல்கிறாங்க, டாஸ்க்கு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நீங்கள் சம்பாரித்த சொத்து என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டு கட்டுறாங்க. குறும்படம் போட்டு கட்டினா அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நீங்கள் சம்பாரித்த சொத்து நட்பு தான் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கான குறும்படத்தையும் போட்டு கட்டுறாங்க, வீடியோவும் போட்டு கட்டுறாங்க. போட்டு கட்டினதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாக வந்துட்டு எனக்கு யார் நல்ல ஃப்ரெண்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் வெளியில் திவ்யாவும் மற்ற நம்ம விக்கல்ஸும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க, இதுமாரி வந்துட்டு பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு நான் இங்கே ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன்னு வெளியில் போய் பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப கட்டி பிடிக்கிறேன், கட்டி பிடிச்சாலாம் நமக்கு வந்துட்டு இதாகுமா, ஃபீல் ஆகுமா, உடனே நம்ம மாறிடுவோமா அப்படின்ட்டு திவ்யா பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் நேற்று எபிசோடில் நடந்துச்சு. ஓகே நண்பா, நம்ம நாளை வீடியோவில் பார்க்கலாம். போகும்போது ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிட்டு போங்க.